பேக்கை தூக்கிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் மார்க்கெட் தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் இவரும் வந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் போனதுனால வந்து மீன் எல்லாமே வந்து பாதி காலி ஆகிடுச்சு. சரி இருக்கிற மீனில் வந்து நம்ம எதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன எடுத்தோம்னா, ஜிலேபி தான் வந்து பார்த்துட்ருந்தோம். அதான் வந்து முள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனே திங்க தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஜிலேபி தான் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கெல்லாம் வந்து அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் ஜிலேபி தான் வந்து பார்த்துட்ருந்தோம். இப்போ சித்திரை அடுத்த நாள் அப்படிங்கங்காட்டி வந்து ரேட்டு வந்து பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து கிலோ வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் டேஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜிலேபி தான் வந்து வெட்டித்தர சொல்லியிருந்தோம். நிறையா மீன் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இந்த மீனை நாங்கள் பார்த்துட்டு, என்னடா இது கலராக இருக்குது, நான் என்னமோ வலையில் இருந்த கலர் தான் வந்து அந்த மீனில் ஒட்டிக்கிச்சாட்ருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையாமா, அது ஏதோ கிளி மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து வர வழியில் வந்துட்டு சரி கம்மங்கூழ் குடிச்சிக்கலாம், நல்லா வெயிலில் சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்பை நாம் தான் வந்து கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் கடைக்கு வந்துவிட்டோம். இங்கே நிறையா வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. கூழ் வந்து சூப்பராக இருந்துச்சு. மாங்காய் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சரி மாங்காய் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். பெரிய இவளாட்ட பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயையோ, அதை வாயில் வச்சதும் போடு நம்மளால் வந்து காரத்தை அடக்கவே முடியல. உள்ளெல்லாம் வந்து எரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நமக்கு தேவையா குமாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிருச்சு. அப்போவே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நீ சாப்பிடவே மாட்ட அப்படின்னாங்க. கரெக்டாக போச்சு, அவங்க சொன்ன பேச்சை கேட்டிருக்கலாம். அப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு போனப்போ வந்து ஒரு சமூக சேவை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டால் வந்து வெளியே விட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கரும்பு ஜூஸ்க்கு வந்து போயிட்டோம். மீன் வாங்க தாங்க போனோம், ஆனால் நாங்கள் பண்ணுற கூத்தை மட்டும் பாருங்கள், என்னென்ன வாங்கிட்டு வரோன்னு பாருங்களேன். சரி கரும்பு ஜூஸ் குடிக்க போனால் கரும்பு ஜூஸ் தான் குடிக்கணும். கோசக்காயை பார்த்தோன்னே வந்து சரி கோசக்காய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கூழ் குடிச்சிட்டேன். இவங்க வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிறேன்னு சொன்னங்காட்டி சரின்னு சொல்லிவிட்டு இவங்க கரும்பு ஜூஸ் குடிக்க சொல்லிட்டோம். அப்புறம் வந்து கோசக்காய் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோசக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 30 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 5 கிலோ ஆகிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து கலக்கிறதுக்காக வந்து மீன் மசாலாவும் வந்து லெமன் ஜூஸையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மீனெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு மீனை வந்து நம்ம தடவி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பொரிச்சிட்டோம்னா அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பொரிச்சிட்டு கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடவி ஃப்ரீசரில் வச்சாச்சு. அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த கோசக்காய்க்கு என்ன வேலை, ஃபஸ்ட்டு அதை அரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அரிஞ்சாச்சு. அரிஞ்சு வந்து பாதியை வந்து அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அம்மா வந்து மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம், நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சோம். மீன் சூப்பராகவே இருந்துச்சு மீன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்காய் வேறு வந்து காய போட்டிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு மழை வந்து பெஞ்சிச்சுன்னா தேங்காயெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாம் ஏமாந்துருவோம், மழை வந்து பெஞ்சிச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்படியும் இந்த தேங்காயெல்லாம் வந்து எப்படியும் ஒரு 5 லிட்ரு வரும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. 5 லிட்ரு வீணாக போயிடுவேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு